அழகர்கோவில் 6வது படைவீடு சோலைமலை முருகன் கோவிலில் தைப்பூச விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தரிசனம். முருகப்பெருமானின் 6வது படைவீடு எனும் சோலைமலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவில் அழகர்மலை மீது அமைய பெற்றுள்ளது. இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழா தனி சிறப்புடையதாகும். இந்த விழாவானது கடந்த 2ஆம் தேதி காலையில் தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மூலவர் சன்னதியில் வித்தக விநாயகர், மூலவர் சுவாமி மற்றும் வேல் சன்னதியிலும் விசேஷ பூஜைகள், மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. அன்று பூத வாகனத்தில் சாமி புறப்பாடும். தொடர்ந்து தினமும் அன்னம், காமதேனு, ஆட்டுகிடாய், பூச்சப்பரம், யானை, பல்லக்கு, குதிரை ஆகிய வாகனங்களிலும் தங்க தேரோட்டமும் வெள்ளிமயில் வாகனத்திலும் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார். நேற்று முக்கிய நிகழ்வாக தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதில் தீர்த்தவாரி மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மேளதாளம் முழங்க தீவட்டி வர்ணக்குடை பரிவாரங்களுடன் கோவில் உள்பிரகாரத்தில் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் அங்குள்ள சஷ்டி மண்டப வளாகத்தில் உற்சவர் சுவாமிக்கு பால், பழம், பன்னீர், விபூதி, சந்தனம் உள்பட 16 வகையான அபிஷேகங்கள், சிறப்பு அலங்காரம், தீபாராதனைகளும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடாசலம், இணை ஆணையர் செல்லத்துறை, அறங்காவலர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள், உள்துறை அலுவலர்கள், கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஊமச்சிகுளம் போலீஸ் துணை சூப்பிரண்டு பாலசுந்தரம் மேற்பார்வையில் போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே, பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.